الله زاد محمدا تكريما صلوا عليه وسلموا تسليما يا ربنا يا ربنا يا ربنا يا ربي صل على النبي محمد ما زال نور محمد متناقلا في طيبين طاهرين ذوي العلا يا ربنا يا ربنا يا ربنا يا ربي صل على النبي محمد لعبد الله جاء مطهرا وبوجه آمنة بدا متهللا يا ربنا يا ربنا يا ربنا يا ربي صل على النبي محمد وأحسن منك لم ترى قط عين وأجمل منك لم تلد نساء يا ربنا يا ربنا يا ربنا يا ربي صل على النبي محمد خلقت مبرأ من كل عيب فإنك قد خلقت كما تشاء يا ربنا يا ربنا يا ربنا يا ربي صل على النبي محمد بلغ العلا بكماله كشف الدجى بجماله حسن جميع خصاله صلوا عليه وعليه اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى أن تصلي عليه حي القيوم الله جل جلاله அவனது ஹபீபுல் ஆலமான ரஹ்மத்தல் லில் ஆலமீன் ராஹத்துல் ஆஷிகீன் முராதுல் முஸ்தாகீன் ஹயாத்துல் ஆலமீன் ஜமீல் ஷியம் ஷஃபீல் உமம் சாஹிபுல் ஜூதி வல் கரம் ஜத்தல் ஹஸன் வல் ஹுசைன் ரூஹுல் வஜூத் நூருல்லாஹி ஹபீபுல்லாஹி முயினுல்லாஹி ஐனுல்லாஹி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் وشرف كرم مجد وعلم نائه قومانين ذات قدس العلي العظيم உடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தெய்வீக பேரொளி பிரகாசம் ஜொலி ஜொலிக்கும் திவ்ய திரு வதனத்துடைய நாயகத்துடைய பரிசுத்தமான திருமேனி உடைய அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நூரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான ذات குதுசுல் அலில் அலியுடைய ஜுஸ்இய்யத்தாக அல்லாஹ் ஆக்கி இருக்கின்றான். நாயகத்துடைய அஹ்லு பைத் அத்ஹாரான
بضعة محمدي مضغة محمدي فاطمة البتول عليها الصلاة والسلام. نفس محمدي علي عليه عليه الصلاة الصلاة والسلام. والسلام. وجه محمدي حسن مجتبى عليه عليه الصلاة الصلاة والسلام. صدر محمدي حسين عليه عليه الصلاة الصلاة والسلام. கண்மணி நாயகத்துடைய பரிசுத்தமான அனுபைத் அத்ஹாரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ذات குதுஸுல் அலில் அலிமுடைய ஜுஸ்இய்யத்தை அல்லாஹ் ஆக்கியிருக்கான். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சையதா ஃபாத்திமா நாயகத்தையும் சையதனா அலி நாயகத்தையும் சையதனா ஹசன் நாயகத்தையும் சையதனா ஹுசைன் நாயகத்தையும் பிரித்து பார்க்க முடியாது மாஷா. எப்படின்னு சொன்னா, யாராவது ஒரு மனுஷன் குர்ஆன் ஷரீஃப்ல இருந்து என்ன, இப்போ உதாரணத்துக்கு சூரத்துல் முல்க் இருக்குது, சூரத்துல் முல்க் எடுத்துட்டு இது சூரத்துல் முல்க் குர்ஆன் இல்லைன்னு யாராவது சொல்லுவானா? சூரத்து யாசின் ஷரீஃப் எடுத்துக்கிட்டு இது சூரத்து யாசின், இது குர்ஆன் சொன்னா என்ன ஆகும்? காபிரா போயிடும். சொன்னா என்ன ஆகும்? காபிரா போயிடும். குர்ஆன் ஷரீஃப்ல இருந்து ஒரு சின்ன ஒரு புள்ளியை மறத்தா கூட குஃப்ரு ஜஹராயிடும். புரிஞ்சா? திருப்பி என்ன செய்யணும்? கலிமா ஷஹாதத் சொல்லி இஸ்லாமுக்குள்ள தாখিলাம் என்று போடும். எப்படி குர்ஆன் ஷரீஃப்ல இருந்து எந்த ஒரு சூரத் ஷரீஃப் இல்ல, ஒரு ஆயத்துல ஒரு சின்ன துணுக்கு ஒரு மூளையை கூட என்ன செய்ய முடியாது, பிரிச்சு இது குர்ஆன் இல்லைன்னு சொல்ல முடியாது. சொன்னா இஸ்லாத்தை விட்டு அவுட் ஆயிடும். அப்ப எப்படி சொல்லணும்? இது குர்ஆனில் நின்றுமானது, இது குர்ஆனுடைய சூரத்தில் இருந்து வந்தது, குர்ஆனுடைய சூரத்தில் இருந்து வந்தது. விளங்குச்சா? அப்படி சொல்லணும். அப்படி சொல்லணும். தவிர மாஷா அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப் எப்படி எந்த ஒரு ஆயத்து ஷரீஃப்ல ஒரு அச்சரத்தை கூட குர்ஆன்ல இருந்து பிரிச்சுட்டு குர்ஆன் இல்லைன்னு சொல்ல முடியாதோ, அதுபோல மாஷா அல்லாஹ் என்ன கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ذات குதுஸுல் அலில் அஸீம்ல இருந்த நாயகத்துடைய தெய்வீக பேரொளி பிரகாசம் ஜொலிக்கும் திவ்ய திருமேனியில இருந்து மாஷா அல்லாஹ் நாயகத்துடைய பரிசுத்தமான தெய்வீக பேரொளி பிரகாசம் ஜொலிக்கும் ذات குதுஸுல் அலில் அஸீம்ல இருந்து சையதா ஃபாத்திமா, சையதனா அலி, சையதனா ஹசன், சையதனா ஹுசைன் ஸலவாத்துல்லாஹி ஸலாமுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன் வ நஃபானா மின் பரகாத்திஹிம் ஹரத்தனா ஆமீன் ஆமீன். நாயகமார்களை என்ன செய்ய முடியாது? பிரிச்சு பார்க்க முடியாது. பிரிச்சு அதன் காரணத்தினாலதான் நாயக கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்தமான தெய்வீக திவ்ய திருவாயால நாயக திருவாய் மலர்ந்து அருள் செய்யறாங்க. என்னோட நல்ல ஒரு பிரியம் வச்சுட்டு என்னுடைய அலுவைத் அத்தார என்ன நீங்க கண்டுக்காம போனா என்னை நீங்க சார்ந்தவர்கள் அல்ல, என்ன நீங்க சார்ந்தவர்கள் அல்ல என்ற பொருள் படக்கூடிய ஒரு திருவாக்கை நாயகர் நமக்கு திருவாயால சொல்லி தர்றாங்க. முஸ்னத் அபு யாலால என்ன இந்த ஹதீஸ் மாஷா அல்லாஹ் பதிவாகும். மாஷா وقال نبينا شفيعنا حبيبنا محمد رسول الله صلى الله عليه وسلم وشرف وكرم انه قال خيركم وخيركم لاهلي من بعد. خيركم لاهلي எனக்கு பிறகு நாயகம் இந்த உலகத்திலிருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இடத்துல புறப்பட்ட பிறகு. அப்ப என்ன அர்த்தம்? நான் அல்லாஹ்ட்ட புறப்படுற வரைக்கும் நீங்க எல்லாம் என்ன என் அஹ்லு பைத் அத்தாரோட நல்ல பிரியமா இருந்து நான் உலகத்திலிருந்து மறைஞ்ச பிறகு நீங்க அவங்கள்ட்ட என்ன வேற முகத்தை காட்டுனா அது எவ்வளவு பெரிய கேடுங்கிறத நாயகம்
இங்க நமக்கு எச்சரிக்கிறாங்க. ஹைருக்கும் ஹைருக்கும் அஹலி மின் பஅதி, உங்களின் நல்லவர்கள் யார், சிறந்தவர்கள் யார், விசேஷமானவர்கள் யார், எனக்கு பிறகு என்னுடைய அஹ்லு பைத் அத்ஹாருக்கு யார் நல்லவரோ அவர்தான் மாஷா அல்லாஹ் நல்லவர், எனக்கு மாஷா அல்லாஹ். விளங்குச்சா? ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லி மின் பஅதி, எனக்கு பிறகு. விளங்குச்சா? இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அல்மத்துல் அக்பரை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு அஹ்லு பைத் அத்ஹார் நான் பிடிக்கிறேன்னு சொல்லி என்ன சரி அலி நாயத்தை ஒருத்தர் தூக்குனான்னா அவனும் அவுட் ஆகி போயிட்டான். புரிஞ்சா? அஹ்லு பைத் அத்ஹாருடைய மஹப்பத் நமக்கு அவசியமாவதுக்கான ரீசன், சபப், காரணம் என்ன? அது அல்லாஹ்வுடைய ரசூல் ரஹ்மத்துடைய மஹப்பத்தை நமக்கு ஹாசிலாக்கி தரக்கூடிய மஹப்பத்தா இருக்குது மாஷா அல்லாஹ். அப்ப சையதா ஃபாத்திமா நாயினுடைய மஹப்பத் சரி, சையதனா அலி நாயகத்துடைய மஹப்பத் சரி, சையதா ஷபாப் அஹ்லுல் ஜன்னah ஹஸனைன் கரீமைன் நாயக மாதர் மஹப்பத் சரி, நமக்கு அவசியமாகக்கூடிய விஷயம் என்ன? அந்த மஹப்பத் ஷரீஃப்ல நமக்கு கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃப் நமக்கு ஜாரியாகணும், ஹாசிலாகணும். அதுக்காக மாஷா அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம ரிதுவாலும் அஹ்லு பைத் அத்ஹார் கபத ரசூலுல்லாஹ் பிதாத் முஹம்மதி முதுகத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் قدمين الشريفين الطيبين الطاهرين نيرين نصير النور القدوس العلي العليم كأنما سيدة رضي الله تعالى عنها وقال علينا البركات منها الدهر. آمين آمين. உருஸ் முபாரக் உடைய சிறப்பான உருஸுல் அக்பருடைய மஜ்லிஸ் ஷரீஃப் அல்ஹம்துலில்லாஹ். என்ன இன்னைக்கு 7வது மஜ்லிஸ். அல்ஹம்துலில்லாஹ் 6 மஜ்லிஸ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்முல் ஆலத்துடைய தஸ்ரீஹா ஷரீஃப் அல்ஹம்துலில்லாஹ் இல்ம ஜாஃபர்ல இருந்து அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செஞ்சா மாஷா அல்லாஹ். இன்னைக்கு 7வது மஜ்லிஸ் மாஷா அல்லாஹ் நாயகத்துடைய அஹ்லு பைத் அத்ஹாருடைய அல்மத்துல் அக்பர் மாஷா. காரணம் என்ன? எப்படி ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திக்ர் ஷரீஃப் இல்லாம ரப்புல் ஆலமீனுடைய திக்ர் நமக்கு ஜாரி ஆகாதோ, அது மாதிரி அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திக்ர் ஷரீஃப் இல்லாம ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திக்ர் ஷரீஃப் மாஷா அல்லாஹ் ஜாரி ஆகாது மாஷா. ஆனால் இன்னைக்கு 7வது நாள் என்ன? 7ங்கிறது ஒரு மன்சில், 7ங்கிறது ஒரு மன்சில் மாஷா அல்லாஹ். 7ங்கிறது ஒரு மன்சில் மாஷா அல்லாஹ். அப்போ இன்னைக்கு ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹார் நூர் கன்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முபாரக்குடைய சங்கையான 7வது நாள்ல அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்மஸ் ஷரீஃபுடைய நசீஹத் ஷரீஃப் இன்ஷா அல்லாஹ் தஆலா முகதி நாளை தினம் 8வது நாள்ல மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லுஹா வஜ்ஹுல் அலில் அலீமை பாஸாத ஜியாரத் ஷரீஃப் செஞ்ச நாயகத்திடமிருந்து நேரடியாக ஈமானை பெற்றுக்கொண்ட சண்டையான சஹாபா பெருமக்கள் ரிதுவானுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன் வ நஃபானா மின் பரகாத்திஹி ஃபித் தார் ஆமீன். சஹாபாக்களுடைய ஃபதாயில குறித்த பயான் மஜ்லிஸ் இன்ஷா அல்லாஹ் முடக்குது நாளைக்கு. இப்போ மாஷா அல்லாஹ் என்ன அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகா கௌரவத்தை நமக்கு நாயகி என்ன கண்மணி நாயகத்தோட தெய்வீக திவ்ய திருவாயால ஒரே திருமொழியில நமக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கண்மணி நாயகம் திருவாய் மலர்ந்தருள் செஞ்சுட்டாங்க. ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லி மின் பஅதி, உங்கள நல்லவர்கள் யார், உங்கள நல்லவர்கள் யார், யார் என்னுடைய அஹ்லு பைத் அத்ஹாருக்கு எனக்கு பிறகு நல்லவரோ அவர்தான் மாஷா அல்லாஹ் முஜ நஸீபான ஆமீன் ஆமீன் ஆமீன். விளங்குதா? நாயகத்துடைய தெய்வீக திருவாயால தரக்கூடிய திருமொழி இருக்குது, அது ஜவாமியுல் கலீம்னு சொல்லுவாங்க மாஷா. அதுக்குள்ள என்ன நாயகம் ஒரு திருவாக்கு சொன்னா அதுக்குள்ள கோடான கோடி அர்த்தங்கள் இருக்கும் மாஷா. பசிபிக் ஓஷனுடைய லென்த் பெர்த் அந்த டீப்னஸ்லாம் கூட என்ன அளந்து சொல்லிடலாம் மாஷா அல்லாஹ்.
கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசானுல் ஹக்குல் கரீமால் வந்த அந்த திருவாக்குடைய ஆழத்தை என்ன அல்லாஹ் தவிர வேற யாராலும் அறிய முடியாது. மாஷா பஹருல் புஹூர்னு சொன்னாலும் கூட அதெல்லாம் அவுலியாக்களுக்குள்ள பட்டம். அது பஹருல் புஹூர் மாஷா அல்லாஹ் என்ன அவுலியாக்களுக்குள்ள சனது. விளங்குச்ச புரியுதா? அப்ப நாயகம் அவர்கள் லிசானுல் ஹக்குல் கரீமா நமக்கு பிஷார செய்யறாங்க. இப்படி கைருக்கும் கைருக்கும் லி அஹலி மின் பஅதி, கைருக்கும் கைருக்கும் லி அஹலி மின் பஅதி. நல்லவர் யாரும் நாயகம் சர்டிபிகேட் பண்ணிட்டாங்க. மாஷா நல்லவர் யாரு? அவர் மாஷா அல்லாஹ் என்ன காபத்துல்லா சரி பக்கத்துல உட்கார்ந்து பாலெல்லாம் நோம்பு பிடிச்சி ராத்திரிக்கெல்லாம் நின்று இபாதத் செய்து ஒவ்வொரு 5 வக்துக்கு பிறகு ஒவ்வொரு வக்துக்கு பிறகு உம்ரா செஞ்சு வருஷம் பிறகு நோம்பு பிடிச்சி ஹராமான நாளை தவிர மற்ற நாள் எல்லாம் நோம்பு, எவ்ரிடே ஃபாஸ்டிங், எவ்ரி இயர் ஹஜ்ஜு. என்ன ஒரு நாளைக்கு என்ன ஒவ்வொரு வக்துக்கு பிறகு உம்ரா செய்வார். பகல்ல 3 குர்ஆன் ஓதுவார், ராத்திரிக்கு 3 குர்ஆன் ஓதுவார். அவர் நல்லவர். நாயகம் என்ன செய்யல? நமக்கு திருவாயால சொல்லித்தரல. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தே முஹம்மதில மாஷா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ரிசாலத்துல் கரீமா ஈமான் கொண்ட மூமின்கள்ல எல்லா முஸ்லிம்கள் மூமின்கள் உம்மத்தே முஹம்மதியா ஜமாத்தை பார்த்து நாயகம் என்ன பிஷாரத் கொடுக்குறாங்க. நல்லவர் யார்? சொல்லி மாஷா அல்லாஹ் கைருக்கும் உங்களில் சிறந்தவர், மேலானவர், விசேஷமானவர். இப்படி என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்கு உள்ளவர்னு அர்த்தம். சிறந்தவர் சொன்னவன அவர் என்ன பெரிய சயின்டிஸ்ட்னு அர்த்தம் இல்ல? அவர் என்ன ஒரு பெரிய அதாவது இன்ஜினியர்னு அர்த்தம், டாக்டர்னு அர்த்தம் அல்ல. கைருக்கும் உங்களில் மேலானவர், சிறந்தவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரப்புல் ஆலமீன் உடைய ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திரு பொருத்தத்திற்கு உரியவர். புரிஞ்சா? அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் உகந்தவர், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் இஷ்டமான அடியார். அல்லாஹ் முஜே நசீபான ஆமீன் ஆமீன் ஆமீன். கைருக்கும் கைருக்கும் உங்கள மாஷா அல்லாஹ் என்ன பெரிய கோடீஸ்வரன் அர்த்தம் இல்ல, கைருக்கும் தான். விளங்குச்சா? கைருக்கும் கைருக்கும் லி அஹலி மின் பஅதி. உங்கள மாஷா அல்லாஹ் என்ன நல்லவர், மேலானவர், விசேஷமானவர். ஆனா என்ன அதுக்கு? அல்லாஹ்வுடைய ரசூல் ரஹ்மத்துடைய திரு பொருத்தத்திற்கு உரியவர். யார் மாஷா அல்லாஹ்? கைருக்கும் கைருக்கும் லி அஹலி மின் பஅதி. எனக்கு பிறகு மாஷா அல்லாஹ் என் அஹ்லு பைத் அத்ஹாருக்கு யார் நல்லவரோ, என் அஹ்லு பைத் அத்ஹாருக்கு யார் நல்லவரோ, என் அஹ்லு பைத் அத்ஹார்ட்ட என்ன அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி இருக்கிறாங்களோ அது போல யார் இருக்கிறாரோ, என் அஹ்லு பைத் அத்ஹார்ட்ட என்ன உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி இருக்கிறாங்களோ அது அவங்கள ஃபாலோ பண்றவர். என் அஹ்லு பைத் அத்ஹாருக்கு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு எப்படி இருக்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணவர். என் அஹ்லு பைத் அத்ஹாருக்கு மாஷா அல்லாஹ் என்ன முஹாஜிரின் எல்லா முஹாஜிரின்கள் எப்படி இருக்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்றவர். என் அஹ்லு பைத் அத்ஹாருக்கு மாஷா அல்லாஹ் அன்சாரின் சஹாபாக்கள் எப்படி இருக்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்றவர் யார்? மாஷா அல்லாஹ் கைருக்கும். அவர் மாஷா அல்லாஹ் என்ன நல்லவர். புரியுதா? கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லி மின் பஅதி. புரியுதா? நமக்கு ரோல் மாடல் யாரு? மாஷா அல்லாஹ் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் ஷரீஃப்ல எந்த எப்படி உள்ள மஹப்பத்தோடு, எப்படி உள்ள மவத்தத்தோடு, எப்படி உள்ள முவாஃபகத்தோடு நாம இருக்கணும். அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவிய சன்னிதானத்தை நாம் எப்படி குர்பானா இருக்கணுங்கிறதுக்கு நமக்கு ரோல் மாடல் யார்? மாஷா அல்லாஹ் சஹாபாக்கள் ரலியல்லாஹு தஆலா.
நமக்கு என்ன ஹைருல் பஷீர் அபூபக்கர் சித்திக் நாயகத்தை விட பெரிய ரோல் மாடல் யாரும் கிடையாது. சிராஜ் பின் அஹ்லுல் ஜன்னா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு விட பெரிய ரோல் மாடல் யாரும் கிடையாது. துன்னூராயின் உஸ்மான் நாயகத்தை விட பெரிய ரோல் மாடல் யாரும் கிடையாது. முஸ்தாக் இலல் ஜன்னா அமார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு விட பெரிய ரோல் மாடல் யாரும் கிடையாது. நாயக தெய்வீக திவ்ய திருவாயால பிஷாரத் கொடுத்தாங்க லிசான் ஹக் கரீமால் சல்மான மின்னான்னு சொல்லி அந்த சல்மான் ஃபாரிசி விட வந்து மிகப்பெரிய ரோல் மாடல் யாரும் கிடையாது. ஹஸரத் ஃபானி ரசூல் முஸஅப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள விட பெரிய ரோல் மாடல் யாரும் கிடையாது. மாஷாஅல்லாஹ். குல் சஹாபா ஜமீல் சஹாபத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் முஹாஜிரின் அன்சாரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த முஹாஜிரின் அன்சாரின் பார்த்து ரலியல்லாஹு அன்ஹும் வரது சொன்னானோ அந்த அத்தனை சஹாபா பெருமக்கள் நமக்கு மாஸ்டர் எப்படி இருக்கிறாங்க, நமக்கு அழகிய முன்மாதிரியா இருக்கிறாங்க. மாஷாஅல்லாஹ். கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லு பைத் அத்ஹார்ட்ட நாம் எப்படி பிரியம் கொள்ளணும், அஹ்லு பைத் அத்ஹார் நாம் எப்படி சார்ந்து இருக்கணும், சேர்ந்து இருக்கணும். புரிஞ்சா? அன்சாரி சஹாபாக்களுடைய தலைவர் ஹஜ்ரத் அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா. அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காலையில ஃபஜ்ர் தொழுதவன என்ன செய்வாங்களா, அவங்களோட வீடு எங்க இருந்துச்சு, இப்போ நம்ம குபத் ஹதரா ஷரீஃபுக்கு கீழே என்ன, அதாவது மஸ்ஜித் நபவி ஷரீஃபோட இமாம செய்யக்கூடிய ஹத்தீபு போறாருல, ஜனாசாவெல்லாம் கொண்டு வராங்களே, உள்ள கொண்டு போயிட்டு அது பெரிய டோர் இருக்குது, அந்த இடம் தான் அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹுடைய வீடு. மாஷாஅல்லாஹ். அந்த முத்தம் இருக்குது, நம்ம ரெண்டு கண்மண் நாயகத்துடைய மது செய்யலாம் படிக்கிறோமே, அந்த முத்தமெல்லாம் அவங்களுடைய பேரிச்சம்பழம் தோட்டம். அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபஜ்ர் தொழுதவன்னு அவங்களே மரத்துக்கு மேலே ஏறுவாங்க. பேரிச்சம்பழம் ஈத்தப்பழ மரத்துல அவங்களே ஏறுவாங்க, ஏறி பழம் பறிப்பாங்க, நல்ல ருத்தபெல்லாம் அவங்களோட தோட்டத்தில் இருக்கும். ருத்தபெல்லாம் செங்காய் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அந்த பழமெல்லாம் பறிச்சு மாஷாஅல்லாஹ் என்ன செய்வாங்க, அவங்க வீட்டில் உள்ள ஆட்டுல பாலும் கறந்து அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதத்துல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் வத்துல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சையதா ஷபாப் அஹ்லுல் ஜன்னah ஹஸன் கரீமன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முபாரக்கான பைத் ஷரீஃபுக்கு தஹியத் காணிக்கையை கொண்டு போவாங்க. இது அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹுடைய சிறப்பான இபாதத். எல்லா நாடு மாசம் இப்படி என்ன ஒவ்வொரு சஹாபாக்களும் தங்களுடைய குர்பானியத்தை மாஷாஅல்லாஹ் என்ன அஹ்லு பைத் அத்ஹார்ட்ட காட்டினாங்க. மாஷாஅல்லாஹ். சர்வலோக பேரரசியான நம் ஆரிய லட்சகியான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திருவாயால அன்போடு பிரியத்தோடு பாசத்தோடு உம்மி அபூஹா வாப்பாவுடைய உம்மாவே என்ன நாயகன் தன்னுடைய தாயேன்னு கூப்பிடுவாங்க. சையதா ஃபாத்திமா நாயகம் உம்மி அபிஹா என்னுடைய உம்மாவே. எஜமானிமா ஃபாத்திமா நாயகத்துடைய அல்காபாத் ஷரீஃபில் அது ஒரு லக்கபு ஷரீஃப். மாஷாஅல்லாஹ். எப்படி பத்தூல் ஜஹரா என்ன எஜமானிமாவுடைய ஷான் ஷரீஃபோ அது மாதிரி என்ன உம்மி அபிஹா வாப்பாவுடைய தாயே, வாப்பாவுடைய உம்மாவே. நாயகம் தன்னோட உம்மான்னு கூப்பிடுறாங்க. திருமகளே, நான் உங்களுக்கு வாப்பாவா இருந்தாலும் எனக்கு நீங்க உம்மா. அப்படி எஜமானி அம்மா ஃபாத்திமா நாயகத்தை கௌரவிச்சு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கொஞ்சம் மகிழ்வாங்க. மாஷாஅல்லாஹ். அந்த நாயகத்துடைய மகா பரிசுத்தமான பேருடைய பிரகாசம் ஜொலி ஜொலிக்கும் திவ்யத்தில் ஈரக்குள துண்டான திருமகளார்
இந்த ஆலமு ஷஹாதாலிருந்து விடைபெற்று என்ன கண்மணி நாயகத்துடைய வதுஹா வஜூர் அலி அலிமுடைய ஜியார ஷரீஃப்காக எஜமானிமா புறப்பட்ட பிறகு சையதத்துல் ஆலமீன் சையதத்து ஹாதிஹில் உம்மா கபில ரசூலுல்லாஹ் பிதுஅத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹா ஸலாத்து வஸ்ஸலாம் وأفاض علينا البركات من هذا آمين آمين எஜமானிமா மாஷா அல்லாஹ் என்ன உலகத்திலிருந்து விசால் முபாரக்கான ஒன்றை மறைஞ்ச உடனே சையதா ஃபாத்திமா நாயுடைய மறைவு செய்தி கேட்டு குலுங்கி குலுங்கி மாஷா அல்லாஹ் கதறி அழுந்தாங்க ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நாயகத்துடைய அருமை பெரிய பாப்பா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா மாஷா அல்லாஹ் என்ன குலுங்கி குலுங்கி என்ன உடம்பு குலுங்கினா புரியுதா குலுங்கி கதறி அழுந்தாங்க அப்பாஸ் ரலியல்லாஹு. பக்கத்தில் இருந்த சஹாபாக்கள் அவங்க சமாதானப்படுத்தும் போது சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்து பேர்ல எவ்வளவு கருணை காட்டுறாங்களோ எவ்வளவு காருண்யம் காட்டுறாங்களோ அதுபோல இந்த உம்மத்தை முஹம்மதி பேர்ல என்ன கருணை காட்டி காருண்யம் காட்டிய தாய மாஷா அல்லாஹ் இந்த உம்மத்தை இழந்துருச்சேன்னு அழுகுற மாஷா அல்லாஹ்னு சொன்னாங்க. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அல்லும் பாடும் உம்மத்துடைய மாஃபிரத்துக்கு அல்லாஹ்விடத்தில் நாயகம் முனாஜாத்துல இருப்பாங்களோ அது மாதிரி மாஷா அல்லாஹ் நாயகத்துடைய ஈரக்குலத்துண்டான திருமகளார் சையதா ஃபாத்திமா நாயக எஜமானியம்மா தன் வாப்பா நாயகத்துடைய ரிசாலத்துக்கு அறிமா ஈமான் கொண்ட உம்மத்துகள் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகிடக் கூடாது மாஷா அல்லாஹ் என்ன இரவும் பகலும் சஜிதால இருந்து மாஷா அல்லாஹ் உம்மத்துடைய மகஃபிரத்துக்காக துஆவிலே இருப்பாங்க மாஷா அல்லாஹ் சையதா ஃபாத்திமா நாயகி. யார் சொல்றா? அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. அப்பாஸ் நாயகி சொல்றாங்க மாஷா கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய ஆயுள் தாய் உம்முல் முஃமினீன் சையதா ஆயிஷா துஹரா சித்திகத்துல் உலியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பரக்காத் மின் ஹாதா ஆமீன் ஆமீன். நம்முடைய உம்மா ஆயிஷா நாயகி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சூரத்துன் நூர்ல அத்தியாயத்துக்கு பேரே நூர் ஒளி பிரகாசம்ங்கிற அத்தியாயத்துல எந்த அவன் பரிசுத்தமான முகர்ரபான அபுதை பற்றி 18 ஆயத்துகள்ல அல்லாஹ் பெருமை பேசுறானோ ஆயிஷா நாயகத்துடைய ஃபஹர் என்ன 18 ஆயத்து குர்ஆன்ல வருது மாஷா அல்லாஹ். புரியுதா? அந்த உம்மா ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க ஹதீஸ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மா ஆயிஷா நாயகி சொல்றாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்துல நான் படுத்திருப்பேன். நாயக மாஷா அல்லாஹ் தேவிய திவித்தர் கண்கள் ஐனைன ஷரீஃப் மூடி இருக்கும் மாஷா அல்லாஹ். ஆனா முபாரக்கான ஃபமு ஷரீஃப் திரு உதடுகள் இப்படி முணுமுணுத்து அசைவுலே இருக்கும் மாஷா அல்லாஹ். என்ன நாயகம் திருவுதல் முணுமுணுக்குதுன்னு சொல்லி நான் ஒரு முறை என்ன காதை கிட்ட கொண்டு போய் கேட்டேன் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் மாஃபிர் லி உம்மதி அல்லாஹ் மாஃபிர் லி உம்மதி அல்லாஹ் மாஃபிர் லி உம்மதி. யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துடைய பாவங்களை மன்னிச்சிரல்லா, என் உம்மத்துக்கு மாஃபிரத்து கொடுத்துறல்லா, என் உம்மத்தை நீ கோபிச்சிராதல்லா, என் உம்மத்தை மன்னிச்சிரல்லா, என் உம்மத்தை மன்னிச்சிரல்லா, என் உம்மத்தை மன்னிச்சிரல்லான்னு சொல்லி அல்லாஹ்வால போற்றி புகழப்பட்ட நாயகம். அல்லாஹ் சதா எந்த ஹபீபுல் ஆலத்தின் மீது அல்லாஹ் ஹம்து செய்துட்டு இருக்கிறானோ, அல்லாஹ் சனா சொல்லிட்டு இருக்கிறானோ, சனா ஜமீலா சொல்லிட்டு இருக்கிறானோ அந்த ஹபீபுல் ஆலம் மாஷா நினைச்சா போதும். இருந்தாலும் மாஷா அல்லாஹ் என்ன தன்னுடைய அபுதியத்துடைய ஷானை காட்டி தன் உம்மத்துடைய மகஃபிரத்துக்காக முனாஜாத்திலே இருக்கிறாங்க. ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அல்லாஹ் மஃபிர் லி உம்மதி அல்லாஹ் மஃபிர் லி உம்மதி அல்லாஹ் மஃபிர். நம்முடைய கண்மணியான நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்முடைய இப்பிறவி அல்ல, இனி எத்தனை கோடான கோடி பிறவி நாம் எடுத்து மாஷா அல்லாஹ் நாயகத்துக்கு நன்றி சொன்னாலும் நன்றி கடன் ஈடாகாது மாஷா அல்லாஹ். அவ்வளவு அன்பையும் அருளையும் கருணையும் காரணியத்தையும் நம் மீது சதாவும் பொழிந்து கொண்டே இருக்கிறாங்க. பூமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஷர்ரஃப் கர்ரம் மஜ்ஜத் வால்ல நாயகம் மாஷா அல்லாஹ்.
இதுபோல் நாயகம் எப்படி அவர்கள் உம்மத்து பேர்ல அன்பை பொழிகிறாங்களோ அதுபோல் மாஷா அல்லாஹ் நாயகத்துடைய கபுதுல் கரீமான புதாத்துல் அலீமான முதுகாத்து தையிபாவான ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த அளவுக்குன்னா இஷாவுக்கு பிறகு வித்தருக்கு பிறகு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்து தஹஜ்ஜத்துல தவீல் சஜிதால இருந்து எஜமானியமா ஃபாத்திமானாகி நம்மோன்ற மாபாவி தீபாவிகளை அல்லாஹ் என்ன அவருடைய கோபத் கடல்ல நாம என்ன மாட்டி நாம நாசமாயிடக்கூடாதுன்னு நம்மளை காப்பாத்துறதுக்காக மாஷா அல்லாஹ் தவீல் சஜிதா செய்வாங்க மாஷா அல்லாஹ். ஒரு முறை கண்மணி நாயகர் தேவி திரு சன்னிதானத்துக்கு வந்து உம்மா கேட்டாங்க எஜமானியமா ஃபாத்திமானா, அல்லாஹ்வுடைய ரசூலே நாயகமே ஏன் இப்போ இரவு ரொம்ப சின்னதா இருக்குது, பகல் பெருசா இருக்குது, இரவு வக்து ரொம்ப சின்னதா இருக்குது, பகல் ரொம்ப தவீலா இருக்குது. சர்வலோக ரட்சகரான நம் ஆர்விற்கு அதிபதியான கண்மணியா முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திருவாயை தந்தருள் செய்தாங்க. என் ஈரக்குலை தொண்டான திருமகளே, காலங்கள் மாறி மாறி வரும்போது சில நேரங்களில் இரவு பெருசா இருக்கும், பகல் சின்னதா இருக்கும், பகல் பெருசா இருக்கும், இரவு சின்னதா இருக்கும். ஆனா இப்போ நீங்க கேட்கிற காலம் பகல் சின்னதா இருக்குது திருமகளே, இரவு பெருசா இருக்குது. மாஷா அல்லாஹ் தாங்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய குர்புல சஜிதாவுல தவீல் வக்தி இருக்கிறதுனால மாஷா அல்லாஹ் தாங்களுக்கு இரவு சின்னது போல தெரியுது. அருமை திருமகளே மாஷா அல்லாஹ். அம்மா அதுக்கு தான் கேட்கறாங்க எஜமானியம்மா சர்வலோக பேரரசி, என் நம்போட நான் ரொம்ப நேரம் வரையில என்ன சஜிதால இருக்க ஆசைப்படுறேன். ஆனா பிலாலுடைய பாங்கு அதான் ஃபஜ்ருடைய அதான் நான் இல்லை, இரவு ரொம்ப சின்னதா இருக்கு. எதுக்காக எதுக்காக மாஷா அல்லாஹ் சய்யிதா ஃபாத்திமா நாஹி மாஷா அல்லாஹ் அவங்களுக்கு சொர்க்கம் தேவையில்லை, அர்ஷில் ஆட்சி செய்யக்கூடியவங்க மாஷா அல்லாஹ். சர்வலோக பேரரசி கபத ரசூலுல்லாஹ் ஃபாத்திமத்துல் பத்தூலுடைய ஆட்சி அர்ஷில் ஆட்சி நடக்குது மாஷா அல்லாஹ். அர்ஷுடைய பேரரசி, அர்ஷுடைய பேரரசி மாஷா அல்லாஹ், அர்ஷுடைய மகாராணி பிதாத் முஹம்மது ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த சர்வலோக பேரரசி மாஷா அல்லாஹ் தவீல் சஜிதா செய்யற முராத் என்ன, மக்சத் என்ன, காரணம் என்ன? நம்போன்ற மாபாவி தீபாவிகள் அல்லாஹ்வுடைய கதபுல மாட்டி நாசமாகிடக் கூடாதுங்கிறதுக்காக என்ன, நம்மை காப்பாற்றுவதற்காக, நம்மை காப்பாற்றுவதற்காக, நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக, நம்முடைய சகோதர சகோதரி மூமினான முஸ்லிமான ஆண் பெண்களை காப்பாற்றுவதற்காக, உம்மத்தே முஹம்மதியாவை காப்பாற்றுவதற்காக, உம்மத்தே முஹம்மதியாவை காப்பாற்றுவதற்காக தவீல் சஜிதா செய்யறாங்க. ஆகையால் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் உம்மத்துகளே தாங்கள் மீது என்ன என்னுடைய அலுவை தத்தான் நான் உங்க பேர்ல எவ்வளவு அன்பு காட்டணும் அதே போல அதுல கொஞ்சம் கூட கம்மி இல்லாம என்ன என் அலுவை தத்தார் உங்க பேர்ல மஹப்பத் காட்டுறாங்க. உங்க பேர்ல மாஷா அல்லாஹ் என்ன பிரிய வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கோபத்துல நீங்க ஆளாயிடக்கூடாதுன்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை மாஷா அல்லாஹ் என்ன செய்த அலி நாயகத்தை பார்த்து தேவி திருவாயல் திருவாயம் சிஹாசித்தால பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் மாஷா அல்லாஹ். திருமிதி ஷரீஃப் ஷேகுல் ஹதீஸ் முஹத்தீஸ் அபு ஈசா திர்மிதி ரஹ்மஹுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா ஜாமிஉ திர்மிதியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஷரீஃப் மாஷா அல்லாஹ். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா அலி நாயகத்தை பார்த்து நாயகம் தேவி திருவாயல் திருவாய் மறந்தருள் சென்றார். அலியே கியாமத்து நாளில் என்ன சையதா ஃபாத்திமாவும் தாங்களும் ஹசனைன் கரீமையும் நானும் நாம் எல்லாம் மாஷா அல்லாஹ் ஒரே இடத்தில் ஒண்ணா இருப்போம் மாஷா அல்லாஹ். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்துக்கு பக்கத்துல சையதா ஃபாத்திமா நாயகி கண்மணி இருப்பாங்க.
சரி அலி நாயக் கண்மணி இருப்பாங்க, சரி ஹசன் கண்மணி இருப்பாங்க, சரி ஹுசைன் கண்மணி இருப்பாங்க. மாஷா அல்லாஹ். எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால இந்த திருவாக்கு பிஷாரத்து கொடுத்தவன்னு சரி அலி நாயக் கேட்டாங்க, சையீதி மௌலாய் யா ரசூலுல்லாஹ் ஃபிதா கரு அபி உம்மி யா மௌலாய், நாயகனுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டுமா எஜமானே, தங்களுடைய அஹ்லுபை தாங்க தங்களோட இருக்கிறோம், தாங்களுக்காக எங்களை மஹப்பத் வச்ச உம்மத்தே முஹம்மதில் உள்ள எங்களுடைய அஹ்பாபுகள் எங்க இருப்பாங்க நாயகமே, தங்களுக்காக எங்களை மஹப்பத் வச்சாங்களே அந்த அஹ்பாபுகள் முஹிப்பீன்கள் ஆஷிகீன்கள் எங்க இருப்பாங்க நாயகம். சரி அலி நாயகன்னா நம் போன்ற மாபாவி தீபாவிகளை நினைவு கூறுறாங்க. மாஷா அல்லாஹ். நம் போன்ற மாபாவி தீபாவை நினைவு கூறுறாங்க. மாஷா அல்லாஹ். எப்படி யார் சேனாடி நாயகத்துடைய நஃப்சுல் கரீம் அல்லவா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கியாமத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மிஅராஜ் ஷரீஃப்ல ஹபீபுல் ஆலத்தோட கொஞ்சி குலாவுறான். கொஞ்சி குலாவுன ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீன பார்த்து மாஷா அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு சொல்லும்போது மாஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீன் இருக்கிறாங்க, வேற யாரும் இல்லைங்க. மாஷா அல்லாஹ் அல்லாஹ் முஹம்மது மட்டும்தான், வேற யாரும் இல்லை. மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கொஞ்சிக்கிட்டு இருக்கிறார் ரசூலுல்லாஹ்ட்ட. அந்த நேரத்துல கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் போன்ற மாபாவி தீபாவில அங்க நினைவு கூர்றாங்க. மாஷா அல்லாஹ் நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சலாம் சொல்றான், அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நம்முடைய நாயகம் மாஷா அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைனா அஸ்ஸலாமு அலைனா, யா அல்லாஹ் என் உம்மத்தெல்லாம் இருக்கிறான். சையீதி மௌலாய் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாமு அலைனா என்று மாஷா அல்லாஹ் அந்த சலாமுக்குள்ள கியாமத் நாளிலே இஸ்ராஃபீலுடைய சூர் ஊதுற அந்த கடைசி வக்தில பெறக்கூடிய அந்த குழந்தை வரையிலே சலாமுக்குள்ள நாயகம் கொண்டு வந்துட்டாங்க. எவ்வளவு பெரிய ரசூலுல்லாஹ்வுடைய காருண்யம் கருணை முத்தலக்கான எந்த வார்த்தையை சொல்றது, முத்தலக்கன் சொல்றதா என்ன சொல்றது எனக்கு தெரியல. மாஷா ரஹ்மத்து முத்தலக்கன் சொன்னா அதையும் கடந்தவர்கள், உஜூத ரஹ்மத் அதையும் கடந்தவர்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் முஹம்மது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் முஹம்மது ஜிப்ரீல கூட 70,000 திரைக்கு அப்பால் வைத்து விட்டு அல்லாஹ் கொஞ்சிட்டு இருக்கிறார் ஹபீபுல் ஆலத்தோட. மாஷா அல்லாஹ் அர்ஷ் படைக்கப்பட்டதில் இருந்து என்ன அர்ஷுக்குள்ள அப்படி ஒரு உயர்வான ஒரு சம்பாஷணை, ஒரு கிரேட் மீட்டிங் நடந்ததே கிடையாது. மாஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்வான முகாலமா முஹாதஸா நடந்துட்டு இருக்குது. மாஷா அல்லாஹ் இலாஹுல் ஆலமீன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு துல் ஜலால் அவன் ஹபீபுல் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வதுஹா வஜூல் அலீல் அலீம் அவன் மட்டும் பார்த்து ரசித்து ருசித்து மசாலைனா அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு சொல்லி மாஷா அல்லாஹ் அல்லாஹ் சலாம் சொல்லுங்க, அஸ்ஸலாமு அலைனா நாயகமே என் உம்மத்து இருக்கிற அல்லாஹ் சலாம் அலைனா யா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் மாஷா அல்லாஹ் என்ன என் ரிசாலத்துல் கரீம ஈமான் பண்ண என் உம்மத்து இருக்குது அல்லாஹ் என் உம்மத்து அத்தனை பேர்லையும் ஒரு சலாம் உண்டாகட்டும் அல்லாஹ். மாஷா அல்லாஹ் நம்மை பெற்றெடுத்த தாய் நம் மீது காட்டக்கூடிய அன்பை விட கோடான கோடி 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 அளவை இல்லை, பிலா ஹத் பிலா அதத் நம் மீது அன்பையும் அருளையும் கருணையும் காருண்யத்தையும் பொழிந்து கொண்டே இருக்கிற அந்த பூமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாயகத்துடைய நஃப்சுல் கரீம் அல்லவா அலி. அப்ப என்ன கேக்குறாங்க?
எஜமானி யா ரசூலுல்லாஹ், நாங்கள்லாம் தங்களோட இருப்போம், தங்களுக்காக எங்களை மஹப்பத் வச்ச, தங்களுடைய கபிதல் கரீமான ஃபாத்திமா மஹப்பத் வச்ச, தங்கள் நஃப்சுல் அலீமான என்ன மஹப்பத் வச்ச, தங்கள் வஜ்ஹுல் கரீமுடைய நூறான ஹசன மஹப்பத் வச்ச, தங்கள் சதுரு தைபாவுடைய அனுபத்தான ஹுசைனை மஹப்பத் வச்ச ஆஷிகீன்கள் எங்க இருப்பாங்க? லிசான் ஹக்கல் கரீமால் பிஷாரத் தஈத் தஸ்தீக் தஹ்கீக் செய்யறாங்க. என்னமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியே அவங்க எல்லாரும் மாஷா அல்லாஹ் தங்களோடு இருப்பாங்க. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல் நஸீபனா. ஆமீன் ஆமீன். நஸீபனா பிதார். ஆமீன் ஆமீன் ஆமீன். لخمسة فيها حر الوباء الحاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة لخمسة نطفي بها حر الوباء الحاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة لخمسة نطفي بها حر الوباء الحاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة لخمسة نطفي بها حر الوباء الحاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة لخمسة نطفي بها حر الوباء الحاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة لخمسة نطفي بها حر الوباء الحاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما تحب وترضى. ما شاء الله. رب العالمين صلى الله عليه وسلم لسان الحق العلي العليم. எவ்வளோ பெரிய பிஷாரத் தைபா அலியே, எமக்காக தங்களை, எம்முடைய கபிதுல் கரீமை, எம்முடைய நூரைன் கரீமை, எபனான தையிபான மாஷா அல்லாஹ் யாரெல்லாம் மஹப்பத் வச்சாங்களோ அவங்க எல்லாம் தங்களோட இருப்பாங்க. நாயகத்துடைய கபிதுல் கரீம் அல்லாஹ்வுடைய கோபத்தில் நம்மளை காப்பாத்துறாங்க. மாஷா அல்லாஹ். சையதத்துல் ஆலமீன் ஃபாத்திமா நாயகத்துடைய நஃப்சுல் கரீம் அலி அலைஹிஸ்ஸலாம் நம்மள நாயகத்தோட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. மாஷா அல்லாஹ். நம்மள நாயகத்தோட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. மாஷா அல்லாஹ். ஹஸனைன் கரீமைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஹஸனைன் கரீமைன் அலைஹிஸ்ஸலாத்து. இந்த உலகத்துல என்ன, இந்த உலகத்துல மட்டுமல்ல துனியாவிலும் ஆகிரத்தில் நாம் மாஷா அல்லாஹ் என்ன நாயகத்துடைய ரசூலுல்லாஹ்வுடைய சங்கையான நாலேர் ஷரீஃபுடைய தஹத் ஷரீஃப்ல நாயகத்துடைய தெய்வீகத்தை ஒரு பாத புஷ்பங்களுடைய அருள் மலர் அடியில நாம இருக்கிறதுக்கு ஹஸனைன் கரீமை நமக்கு மாஷா அல்லாஹ் பேருபகாரம் செய்யறாங்க. மாஷா ஹஸனைன் கரீமை மாஷா அல்லாஹ் பேருபகாரம் செய்யறாங்க. மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்தோட கொண்டு போய் நம்மளை சேர்க்கக்கூடிய உயர்வான அமலை நமக்கு நாயகம் அறிவிச்சு கொடுக்குறாங்க. கண்மணி நாயகம் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவியது வைத்து பொறுப்பாத புஷ்பங்கள் அருள் மலர் அடியில நம்மளை கொண்டு போய் சேர்க்கிற இன்ஷா அல்லாஹ் தஆலா மூலம் உங்களை கொண்டு போய் சேர்க்கிற உயர்வான அமரு தைபா நமக்கு நாயகம் அறிவிச்சு தராங்க. எப்படி அறிவிச்சு தராங்க? சையதுனா இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து முபாரக்கான ஒரு தொடையிலையும் சையதுனா இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து முபாரக்கான மறு தொடையிலையும் வச்சு நாயகம் மாஷா அல்லாஹ் என்ன மிம்பர் ஸ்டீப்ல இருந்து அல்ஹம்துலில்லாஹ் இந்த மதீனா முனவரால இருந்து நாமோ அஹ்லு பைத் தஹார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபித ரசூலுல்லாஹ் பிதாத்து முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்துல் அலைஹி ஸலாத்து வஸலாம் ஷரீஃபைன் தய்யிபைன் தாஹிர் நூருல் குதுஸ் அலைஹி அலைஹி கன்னமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வஃபாத அலைஹி பரகாத் மின்ஹா தஹரத் ஆமீன் முபாரக் மாஷா அல்லாஹ் நாமோ செஞ்சிட்டு இருக்கறோமோ அல்லாஹ்வுடைய தௌஃபீக்ல இந்த மதீனா முனவரால மாஷா அல்லாஹ்
ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல மிம்பர் முபாரக்ல இருந்து இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் சங்கையான ஒரு தொடையிலை, இமாம் அலி மக்காம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் முபாரக்கான மறு தொடையிலை வச்சு நாயகம் அவர்கள் லிசானுல் ஹக்குல் கரீமால் என்ன பிஷார செய்யறாங்க. கியாமத் நாள் வரையில் வரக்கூடிய உம்மத்தி முஹம்மத் அத்தனை பேருக்கு மாஷா, அத்தனை பேருக்கு மாஷா. மன் அஹப்பனி, மன் அஹப்பனி, யார் என்னை பிரியப்பட்டாரோ அல்லாஹ் முஜா நசீபனா. ஆமீன் ஆமீன். யார் என்னை பிரியப்பட்டாரோ, ரசூலுல்லாஹி முஹம்மத் ஷரீஃபோட நமக்கு பெரிய தௌலத்துல் அக்பர் ஒன்றும் கிடையாது. அஹ்லு பைத் அத்ஹார் முஹம்மத் ஷரீஃபோட பெரிய தௌலத்துல் அஸீம் ஒன்றும் கிடையாது. மாஷா அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. ஆமீன். தாயிமா அல்லாஹ் நமக்கு நம்முடைய அஹ்லுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. மாஷா ஆமீன். மாஷா அல்லாஹ். மன் அஹப்பனி, யார் என்னை பிரியப்பட்டாரோ, மன் அஹப்பனி, மன் அஹப்பனி, யார் என்னை பிரியப்பட்டார் அவர் என்ன செய்யணும்? என்னை நேசித்தவர், என்னை பிரியப்பட்டவர், என் மீது அன்பு வைத்தவர், என்னை மஹப்பத் வைத்தவர், இவர்கள் இருவரையும் மஹப்பத் வைப்பார். ஹசனைன் கரீமைன மஹப்பத் வைப்பார். வஅபாஹுமா உம்மஹுமா, இவங்க ரெண்டு பேர் சிறப்பான உம்மாவையும் சங்கையான வாப்பாவையும் மஹப்பத் வைக்கட்டும். அதுக்கான பெனிஃபிஷன் என்ன, ஃபாயிதா என்ன? கான மஇ ஃபீ தர்ஜத்தி யௌமில் கியாமா. அல்லாஹும்ம ஜஅல் நஸீபனா. ஆமீன் ஆமீன் ஆமீன். அல்லாஹும்ம ஜஅல் நஸீபனா ஃபீ ஆமீன் ஆமீன். கான மஇ ஃபீ தர்ஜத்தி யௌமில் கியாமா. தன் நிலை என்னாகுமோ ஏதாகுமோ என்று என்ன எல்லாரும் துடிச்சுக்கிட்டு இருக்குது. நிலை குலைந்து தடுமாறு நிற்கிற கியாமத்து நாளில மாஷா அல்லாஹ் என்னுடைய இந்த ரெண்டு செல்வங்களையும் யார் மஹப்பத் வைக்கிறாரோ, ஹசனைன் கரீமைன், இவங்களோட சங்கையான உம்மா நாச்சியாரையும் வாப்பா நாயகத்தை யார் மஹப்பத் வைக்கிறாரோ அவங்க மாஷா அல்லாஹ் கியாமத்துல எங்க இருப்பாங்க? என்னோடு இருப்பாங்க. மாஷா அல்லாஹ். கான மஅய ஃபீ தர்ஜத்தி யௌமில் கியாமா. கான மஅய ஃபீ தர்ஜத்தி யௌமில் கியாமா. நாம எத்தனை பக்து தொழுவலாலும் எத்தனை நவாஃபில் எடுத்தாலே என்ன, இதை தொழுவுறோம் அல்ஹம்துலில்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகா ஷரீஃப் புரிஞ்சா, அதெல்லாம் நம்மளை கொண்டு போவாது நாயகத்து பக்கத்துல. நாயகத்துடைய அஹ்லு பைத் அத்ஹாருடைய மஹப்பத் ஷரீஃப் தான் நம்மை கொண்டு போவோம். கண்மணி நாயகத்துடைய தெய்வீக திருப்பொற்பாத புஷ்பங்கள் அருள் மலர் அடியில். மாஷா அல்லாஹ். அப்ப நாயகத்துடைய தெய்வீக திருப்பொற்பாத புஷ்ப அருள் மலர் அடிகளை நம்மளை கொண்டு போய் அல்ஹம்துலில்லாஹ் சேர்க்கிறது எது? ஹசனைன் கரீமைனுடைய மதது இனாயத்து இம்தாத். மாஷா அல்லாஹ். ஹசனைன் கரீமைனுடைய மதது இனாயத்து. மாஷா அல்லாஹ். அதன் காரணத்தினால்தான் தாரணி போற்றும் தண்ணீரற்ற தஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திருவாயை அருள் செய்யறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைருக்கும், உங்கள விசேஷமானவர், நல்லவர், மேலானவர், அல்லாஹ்வுக்கு பிரியமானவர், அல்லாஹ்வுடைய ரசூல் ரஹ்மத்துக்கு பிரியமானவர் யார்? மாஷா அல்லாஹ். கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லி மின் பஅதி, என்னுடைய அஹ்லு பைத் அத்ஹாருக்கு யார் நல்லவரோ எனக்கு பிறகு, எனக்கு பிறகு என் அஹ்லு பைத் அத்ஹாருக்கு யார் நல்லவரோ அவர்தான் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் இடத்துல நல்லவர். மாஷா அல்லாஹ். ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவர் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபித ரசூலுல்லாஹ் அப்துல்லாஹ் முஹம்மதி முதுகத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மேல் ஷரீஃபைன் தய்யிபைன் தாஹிரின் தௌலத்துல் அஸீமான கன்னமா சய்யிதா ரலியல்லாஹு தஆலா பரகாத் மின் தஹரத். ஆமீன். பரக்கத் ஷரீஃபை கொண்ட அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்தையும்
மவத்தத்தையும் முவாஃபகத்தையும் அந்த கமாலியத்தையும் முகம்மலியத்தையும் அல்லாஹ் ஜலாலா நமக்கும் நம்முடைய அஹ்லுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அல்லாஹ் சயூதீன அல்லாஹ் மின் ஃபضலிஹி வ ரசூலிஹி. ஆமீன். அல்லாஹ் சயூதீன அல்லாஹ் மின் ஃபضலிஹி வ ரசூலிஹி. ஆமீன். அல்லாஹ் சயூதீன அல்லாஹ் மின் ஃபضலிஹி வ ரசூலிஹி. ஆமீன். اللهم صل وسلم على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله.